அன்பும் மகிழமும் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். எல்லோரும் நலமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா, தமிழின் இனிமை பற்றி பல பதிவுகளை போட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த பதிவில் எதுகை மோனையை பற்றி ரொம்ப அருமையான ஒரு கருத்துக்களை இங்கே கொடுத்துருக்குறேன். முடிஞ்ச வரைக்கும் படிங்க, படித்து சிரிங்க. மல்லிகைப்பூ மொட்டு தலையில் ஒரு கொட்டு, மாமாவோட தொந்தி மாலா போனா முந்தி. பாருங்க, ஆனியன் தோசை பக்கத்து வீட்டில் பூசை, மயிலு நீ நல்லா பயிலு, தவிடு அவன் சரியான அசடு, மாமியா அவன் வாயில சேமியா. அப்புறம் பாருங்களேன், வெங்காய சட்னி வேலைக்காரி பட்னி, வேலைக்காரி பட்டினி, வீட்டில் புளி ரசம் கடையில் அதிரசமா. அது பாருங்க, மாப்பிள்ளை அலங்காரம் மாமி வீட்டில் பணியாரம். அது பார்த்தீங்கன்னா, தம்பி நீ தங்க கம்பி, முந்திரி ராம சிறந்த மந்திரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, குப்பு நீ செய்கிறது தப்பு, பாப்பா நீ சிரிக்கணும், பாப்பா நீ ஒரு பீப்பா. அது பாருங்க, மண்டபத்தில் பந்தி மாமா போனார் முந்தி. அது பாருங்க, கடைசியாக போட்டிருக்கு பாருங்க, பாப்பு கொரோனாவுக்கு ஆப்பு. இப்படி இன்னும் நிறைய நிறைய உங்களுக்கு இது போன்ற ஒரு எதுகை மோனையோட சொற்கள் அமைந்திருக்கிறது. நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வதெல்லாம், உங்கள் குழந்தைகளுக்கு இதை காமிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சொல்லிக் கொடுங்க, குழந்தைங்க சொல்லிக் கொடுங்க. தமிழ் ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் கிடையாது. நிறைய பெற்றோர்கள் மெட்ரிகுலேஷனில் படிக்கிற குழந்தைங்க தமிழ் அவ்வளோவா வரலன்னு சொல்லி இது வருத்தப்படுறாங்க. இது மாதிரி சின்ன சின்ன ஒரு இதை எடுத்து சொல்லிவிட்டாலே அந்த குழந்தைங்க அருமையாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோட ஒரு ஆர்வத்தோட விளையாட்டு போல கற்றுக்குவாங்க. மகிழ்ச்சி. இந்த பதிவுகளை பாருங்கள், மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழியவே பல்லாண்டு.